ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். இன்னையோட வீடியோவில் நாம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூமெண்ட் கொடுத்தது, என்ன மாதிரியான நம்மளுடைய லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, ஒரு நம்ம மேத்தமெட்டிக்கல் பேசிஸாக நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எப்படிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, உண்மையிலேயே உங்களுக்கு இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் இப்போது மார்க்கெட் அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தெல்லாம் கொடுக்குது. அதில் இன்னையோட மார்க்கெட்டில் நடந்த சில ஹைலைட்டடான மூமெண்ட்ஸை நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நம்ம எப்போவுமே ட்ரெண்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒன்றும் ரிவர்சல் பாயிண்ட் ஒன்றுன்னு நம்ம ரெண்டுத்தையும் வச்சு தான் அனலைஸ் பண்ணுவோம். அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் காலாக இருக்கலாம், புட்டாக இருக்கலாம். அதே மாதிரி ரிவர்சல் பாயிண்ட் காலாக இருக்கலாம், புட்டாக. ஆனால் அது எதை பேஸ் பண்ணி டிசைட் ஆகும்னா மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளோ ஆகுதுன்னா, அதாவது ஓப்பன் ஆன உடனே எந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ நம்ம யூஸ்வலாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு வீக்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீக்லி ஃபியூச்சரோட ஓப்பன் கிட்டத்தட்ட 25,950 இருக்குது. அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனே டவுன் சைட் தான் ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா லாங் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இப்போது அப்படி பார்க்கும்போது நம்ம புட்டை தான் நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட்டாக வச்சுருக்க முடியும். ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட்டாக புட்டை வச்சுருக்கோம் 25,950 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 25,950 கால் புட்டு ரெண்டுத்தையுமே எடுத்துப்போம். இந்த சைடு கால் இருக்குது, இந்த சைடு புட்டு இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேண்டில் டவுன் சைடு போயிருந்தால் கூட இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைட் போயிருக்கனாலே புட்டு காலில் டாமினேட் பண்ணிடணும். ஸோ காலோடைய ஃபஸ்ட்டு கேண்டில் ஹையே பார்த்தீங்கன்னா 166. புட்டில் அந்த 166 லெவலை பாருங்கள். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போச்சு, இம்மிடியட் கேண்டில் கீழே வந்துச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் அந்த 166 எபோ போகவே இல்லை. ஸோ இது ஒரு இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கனாலே ரெண்டாவது கேண்டிலே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் டவுன் சைட் போனது ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 25,900 கால் புட்டு எடுத்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,900 புட்டையும் காலையும் நான் இங்கே வைக்கிறேன். 25,900 கால். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஏன் நான் எடுத்துக்கேன்னா, ட்ரெண்ட் ஆக்சுவலாக கால் சைடில் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ரீசன் ஃபியூச்சர் கிட்டத்தட்ட 25,900க்கே ரீச் ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் அவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் கிட்டத்தட்ட 900க்கே போச்சு. அந்த 900லேருந்து தான் ரிவர்சலே ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கால் சைடில் தான் ரிவர்சல் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். அப்போ கால் சைடு ரிவர்சல் ஆகிருக்கு அப்படின்னா கால் புட்டோட டாமினேட் பண்ணிடணும். அப்போது இங்கே புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா, அதாவது 25,900. எப்போவுமே ட்ரெண்ட் பாயிண்ட் ரிவர்சல் பாயிண்டில் எல்லா காலுக்கும் ஆப்போனன்ட் புட்டு தான். புட்டுக்கு ஆப்போனன்ட் கால் தான் ஆப்போனன்ட். அப்போது ட்ரெண்ட் பாயிண்ட்டாக நான் 25,900 காலை சூஸ் பண்ணுறேன்னா இம்மிடியட் ஆப்போனன்ட் 25,900 புட்டு தான். அப்போது இம்மிடியட் ஆப்போனண்ட்டோட ஹையை நோட் பண்ணி பாருங்கள். ஆஸ் ஆஃப் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இன்ட்ராடே ஹை பார்த்தீங்கன்னா 159.5. ஸோ ஒரு 159 or 160 எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் இப்போ நான் 160 நான் மாற்றிடுறேன். ஸோ 116 வச்சுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த அந்த ரிவர்ஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு. இங்கே என்ன பண்ணணும், இப்போ காலுக்கு ஆப்போனன்ட் புட்டு. ஸோ ரிவர்சல் பாயிண்டில் நம்ம எதை மார்க் பண்ணோம், ஆப்போனண்ட்டோட லோ மட்டும் தான் மார்க் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கேண்டலில் மேக்ஸிமம் எந்த லோ குறைஞ்சிருக்கு, குறைஞ்சபட்ச லோ எது 144. ஸோ அந்த 144 தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ 144 இங்கே மார்க் பண்ணியாச்சு, 160 இங்கே மார்க் பண்ணியாச்சு. ட்ரெண்ட் பாயிண்ட் நம்ம 25,900 கால்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இமீடியட் ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணி அதை உங்களோட லெவல்ஸை மார்க் பண்ணுறோம். ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த லெவல்ஸ் வேணுன்னா இங்கே கால் புல்லிஷாக மூவ் ஆக போகுதுன்னா மேலே இருக்கக்கூடிய எல்லாம் புட்டோடைய ஹை தான் நமக்கு அடுத்தடுத்த டார்கெட்டாக அமைய போகுது. ஸோ 25,900 புட், அடுத்தது 950 புட், அடுத்தது 26,000 புட், இப்படி எல்லா புட்டையும் நீங்கள் எடுத்து மார்க் பண்ணும்போது 185, 214 அப்படி தான் நமக்கு லெவல்ஸ் வந்துச்சு. நீங்கள் எடுத்து மார்க் பண்ணி பார்க்கலாம். இங்கே இந்த அப்சர்வேஷன் இங்கே இந்த 900ல் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் ஆக்சுவலாக ஒரு நண்பர் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் கூட இதை லாஸ் ஆச்சு, பட் நான் ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொன்னார். மேபி நான் என்ன அவர் சொல்லலை, பட் எனக்கு என்ன சொன்னதுன்னா, அவர் இந்த ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே இல்லை, இந்த கன்சல்டேஷன் இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்குல்ல, இந்த கன்சல்டேஷனில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, உடனே என்ட்ரிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையோ இல்லை ஏதோ ஒரு எமோஷன்ஸ்லேயோ ஒரு என்ட்ரி எடுத்து அது லாஸ்ட்டில் கூட போயிருக்கலாம். எனக்கு தெரியல அவர் எந்த டைரெக்ஷன் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பட் எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்னேன், என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறத விட என்ட்ரி எடுக்காமல் வெளியிலேருந்து சரியாக வாட்ச் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். அதில் ஒரு சில டீட்டெயில் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 900ல் ஸ்டார்ட் ஆன ட்ரெண்ட்
நெக்ஸ்ட்டு 950 புட்டை நான் ஆப்போனண்ட்டை எடுத்து சொல்கிறேன் காட்டுறேங்க பாருங்கள். அதனுடைய ஹை என்ன, 950 புட்டுடைய ஹை என்ன இன்றைக்கி இன்ட்ராடே ஹை எக்ஸாக்டாக பார்த்தா 185.25. நான் 185 போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் தெரியுதுங்களா, அங்கே தான் போச்சா. அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 26,000. ஓகே, 26,000 புட்டை 26,000 புட்டை பாருங்கள். இன்ட்ராடே ஹை என்ன, இன்ட்ராடே ஹை பார்த்தீங்கன்னா 214.05. ஸோ நான் 214 மார்க் பண்ணுவேன். ஸோ 26,000 புட்டுடைய ஹைக்கு போகலை, கிட்டத்தட்ட பாதி இடத்துல நிற்கிது. ஓகே, அது அந்த நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு என்ன டைம் 10:15 to 10:30 10:40 அந்த டைமிங்கில் பாருங்கள். 26,000 புட்டு வந்து காலுடைய லோவுக்கு போயாச்சு. 144ன்ற வேலைக்கு அந்த இடத்துல போயாச்சு. அங்கே ஒரு கன்சல்டேஷன் போடுது. அந்த இடத்துல போட்ட கன்சல்டேஷனில் ஒரு ரிவர்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா. இதை தான் நான் ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் நான் சொன்னேன். இன்றைக்கி இது ப்ராப்பரான ரிவர்சல் தான். ஆனால் ஓவரால் ட்ரெண்டு இன்றைக்கி புல்லிஷ். அதில் ஏற்பட்ட ஒரு புல்பேக் டைரக்ஷன் தான் இது. ஆனால் இது ஒரு ப்ராப்பரான ரிவர்சல். எக்ஸாக்டாக 144 ரிவர்சல் ஆச்சு. அதுக்கான டார்கெட் 172 வரைக்கும் போயிருக்கு. இந்த 172 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதுன்னா இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் எது மாறிடும், 26,000 புட்டு தானே ட்ரெண்ட் பாயிண்ட் ஆகிடும். அப்போ 26,000 புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட்னா ரிவர்சல் பாயிண்ட் யாராக வருவாங்க, இம்மிடியேட்டு கால் 26,000 கால், நெக்ஸ்ட்டு வந்து 25,950 கால், அப்படி தானே வரும். இந்த 172 25,950 காலோடைய ஹை தான். நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன். 25,950 கால், ஐ திங்க் கால், எஸ், இதை எடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், இந்த நல்லா பாருங்கள் 10:15 10:40 நடந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் இங்கே ஒரு புட்டில் வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அந்த ரேலி அப்போது நடக்கும்போது இந்த 10:30 அது வரைக்கும், அந்த பீரியட் வரைக்கும் இருந்த இன்ட்ராடே ஹை என்ன காலுக்கு 172. அந்த 172 வரைக்கும் தான் கரெக்டாக போச்சு பாருங்கள். அந்த 172 புல் பேக் ஆகிருக்கு, அதாவது ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த மைனர், இந்த ஒரு ரிவர்சல் ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணும். ஓவரால் ட்ரெண்டில், ஒரு டேவோட ஒட்டுமொத்த ட்ரெண்டில் இது ஒரு புல் பேக். பட் இன்றைக்கி நடந்த இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் படி இது ஒரு ப்ராப்பரான ரிவர்சல். டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 30-35 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. ஓகே, சரி, இது பிரச்சனை இல்லை. இந்த புல் பேக்குன்ற ரீசன் நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த புல் பேக் ஆகி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு பார்த்தீங்களா. எக்ஸாக்டாக எத்தனை ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். 172 ரிவர்ஸ் ஆகிருக்கா இந்த 26,000 புட்டு. எக்ஸாக்டாக 172 ரிவர்ஸ் ஆகி அந்த 172 என்ன வேல்யூன்னு சொல்லிட்டேன். என்ன வேல்யூ, 25,950 காலுடைய இன்ட்ராடே ஹை, அப்போ வரைக்கும் இருந்த இன்ட்ராடே ஹை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் எது, 25,900 கால். கரெக்டாக 25,900 கால். எக்ஸாக்டாக 25,900 கால் பாருங்கள். சாரி, நான் மாற்றி 900 கால், எஸ். ஸோ 900 கால் பாருங்கள். அவன் ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆன இடம் அவனுடைய சேம் ஆப்போனண்ட்டான 25,900 புட்டு, அவனுடைய இன்ட்ராடே ஹை ஆன என்ன வேல்யூ 160. அந்த இடத்த பிரேக் பண்ணி தானே போச்சு. எக்ஸாக்டாக இவன் எகைன் அந்த புல் பேக் வரும்போது அதே 160 தான் வந்து சப்போர்ட் எடுத்துக்காம வரும். இது ரெண்டாவது சிம்டம். நான் உங்களுக்கு எத்தனை ரியாக்ஷன்ஸ் காட்ட போகிறேன் பாருங்கள். இதுவும் ஒரு ரிவர்சல். ஓகேவா, இது ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்டு, புட் சைடில் ஒரு புல் பேக் வரும்போது 172 26,000 புட்டு வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அதே நேரத்தில் அது அதனுடைய அந்த வேல்யூ எதனுடைய ஹை, 25,950 காலுடைய ஹை. கரெக்டாக, அப்போது 25,950 கால் புட்டை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இந்த நம்பர்ஸை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது. எப்படி இது எக்ஸாக்டாக அப்படி தான் இது மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு ஆச்சரியமே உங்களுக்குள்ளே வரும். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து கால். இந்த வேல்யூ என்னன்னு நினைக்கிறீங்க, இந்த வேல்யூ என்ன நினைக்கிறீங்க? புட் சைடில் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆன இடம் 26,000 புட்டு. ஓகே, எக்ஸாக்டாக 26,000 புட்டில் தானே ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சு, ரிவர்சல் ட்ரெண்டுக்கு. அந்த ட்ரெண்டு இந்த இடத்துல தானே ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு 10-15 இந்த இடத்துல தானே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது சோஃபார் இந்த லோ என்ன, 140.65 நான் மார்க்கே பண்ணியிருக்க பாருங்க. ஸோ நம்ம ரவுண்டராக ஒரு 147 141 வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக நீங்கள் அதை இங்கே மார்க் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் தானே வரும், அங்கேருந்து சப்போர்ட்டில் தானே அது ஃபார்ம் ஆகும். நம்ம லோன்றது 140 அப்படிங்கிற ஒரு வேல்யூ மார்க் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த 140 தான் ரிவர்சல் ஆகிருக்கும். இது
புட் சைடு ட்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நடந்தது. அதே நேரத்தில் இப்போ கால் இந்த 950 காலில் தான் இந்த சப்போர்ட் இருக்குது. இந்த 950 கால் புட்டோட சேம் ஸ்ட்ரைக்கையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இது கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் நிதானமாக திருப்பி நீங்கள் இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரசி அவ்வளோ அக்யூரஸியாக இருக்கும். எக்ஸாக்டாக பாருங்கள், அதே 140 தான் இவனும் 2 பேரும் மீட் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிருப்பான். இது எவ்வளோ அக்யூரஸின்றதை மட்டும் பாருங்கள். 140 சேம் அந்த 140 தான் 2 பேரும் டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. எத்தனை கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திரும்பவும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு எத்தனை கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே மேக்ஸ் பேஸ்டு இந்த ப்ரீமியம் அனாலிசிஸில் தான் உங்களால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு இது ஆச்சரியமாக நீங்கள் இதை ஃபீல் பண்ணீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை காட்டுங்க. ஸோ தட் இந்த வீடியோவோட ரீச் வந்து உங்களால் ஏற்பட்டுச்சுன்னா பல பேருக்கு வந்து வேல்யூபிளான கண்டென்ட் வந்து போய் சேர இது உதவியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கை அதில் இருக்கக்கூடிய அனாலிசிஸில் பல மெத்தடில் பண்ணுறாங்க. நான் ஒரு மெத்தடை சொல்கிறேன். யாருக்கு எது கனெக்ட் ஆகுதோ, ரிலேட்டடாக தோணுதோ, ஒரு இது உண்மைக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ அதனால் அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி இது மாதிரி லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இன்றைக்கோட ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் 25,900, அங்கேருந்து கிட்டத்தட்ட 26,000க்கு போய் ஒரு புல் பேக் கொடுத்தது. அகெயின் 25,950 வேல்யூவிலேருந்து திரும்பவும் அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு. கண்டினியூ ஆன ட்ரெண்டு எங்கே போய் முடிஞ்சுதுன்றத அதில் ஒரு சர்ப்ரைஸையும் சொல்லி இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நிஃப்டி சார்ட் எடுத்துப்போம். நிஃப்டி சார்ட்டில் நான் மார்னிங் ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். அதில் ஓவரால் டே வியூ, ஹையர் டைம் ஃப்ரேம் வியூன்னு சொல்லியிருப்பேன். அதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,050 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி மார்க்கெட் 26,050 அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸை அச்சீவ் பண்ணிடுச்சு. காரணம் இன்றையோட மார்க்கெட் புல்லிஷ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆச்சரியம் தருதா எப்படின்னு எனக்கு தெரியல. இது அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே இங்கே மேக்ஸ் பேஸாக, குறிப்பாக இந்த ஆப்ஷன் செக்மெண்ட் மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு ப்ரீமியம் அனாலிசிஸ் தான். அதை நீங்கள் இன்டெப்த்தாக டீப்பராக கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். நம்மளுடைய கண்டென்ட் அதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்மக்கிட்ட டெலிகிராம் குரூப்பும் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கொரீஸ், உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ண தயாராக. ஸோ தேங்க்யூ.